அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலையொட்டி விருப்ப மனு இன்று முதல் விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌசாத் நேரலையில் இணைகிறார். நௌசாத், வணக்கம். சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக கட்சி சார்பாக விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு முடிந்த பிறகு அதிமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு வழங்கப்படும் என அறிவிப்பிலிட்டிருந்தார்கள். அதாவது இன்று மதியம் நண்பகலில் இருந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா 3 மாநிலத்திற்கும் விருப்ப மனு வழங்க இருக்கிறது. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் சரி, நாடாளுமன்ற தேர்தலின் போது முன்கூட்டியே அவர் விருப்ப மனு அறிவித்துள்ளார். அதே போல முன்கூட்டியே இந்த முறை அறிவித்து விட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் தொடர்ந்து அதாவது வேட்பாளர் அறிவித்து விட்டால் குறிப்பாக அதற்கேற்ற பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஏற்கனவே திட்டமிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த முறையும் திட்டமிட்டு இந்த விருப்பனுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 12 மணிக்கு தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக அறிக்கை வெளியாகும் போது குறிப்பாக எத்தனை அதாவது காசோலை கொடுத்து இந்த விருப்பமனு கொடுப்பதற்கான அறிவிக்கப்படும். ஆனால் காசோலையோடு குறிப்பிடவில்லை. இருந்த போதிலும் வரக்கூடிய தொண்டர்களும் உறுப்பினர்களும் எவ்வளவு காசோலை கட்ட வேண்டும் என குழப்பத்தில் இருந்த போது குறிப்பாக வரைவோலையாக கொடுக்க வேண்டும். மேலும் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய் எனவும், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 5,000 எனவும், கேரளாவை பொறுத்த வரைக்கும் 2,000 என தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அடிப்படை அதற்கேற்ப வரைவோலை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த காலையில் இருந்தே நம்ம ஒளிப்பதிவு பணி காட்டும் காட்சியை பார்க்க முடியும். காலையிலிருந்தே தொண்டர்கள் ஏராளமான இந்த அதிமுக தலைமை அலுவலகத்தில் குவிந்த காட்சியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என பல்வேறு நபர்கள் இங்கே வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து விருப்ப மனு தெரிவிப்பதற்கான பல்வேறு நபர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதற்கான என்னென்ன ஏற்பாடு செய்தது என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது வரக்கூடிய நபர்களிடம் குறிப்பாக வேட்புமனு பெறுவதற்காக அவர் வரிசையாக வந்து வேட்புமனு பெறுவதற்காக ஏற்பாடுகள் நேற்றிலிருந்தே செய்யப்பட்டது நம்மால் பார்க்க முடியுது. அதற்கான பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 234 தொகுதிகளுக்குமான புகைப்படம், அதாவது அதற்கான தொகுதிக்கான இடம் பொருத்தப்பட்டிருக்கிறது. 200 தொகுதியிலும் தனி தொகுதி எத்தனை இருக்கிறது, குறிப்பாக எஸ்டி தொகுதி எவ்வளவு உள்ளிட்டவை குறித்து விவரங்கள் அடங்கிய ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதாகையின் அடிப்படையில் குறிப்பாக வரக்கூடிய தொண்டர்கள் அதாவது விற்பனை வாங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. அந்த காட்சி நம்மால் பார்க்கலாம். அதாவது வரிசையில் நின்று அவர்கள் விருப்ப மனு பெற்ற பிறகு கொடுப்பதற்கான ஏற்பாடு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பின்புறம் செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் அதாவது விருப்ப மனு பெறுவதற்காக நின்று கொண்டு காட்சி நம்மால பார்க்கலாம். சரியாக 12 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த 12 மணிக்கு தொடங்க இருக்கும் நிலையில் விருப்ப மனு பெறுவதற்கான அந்த செட்டப், அதாவது மேஜை அமைக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வரிசையாக வந்து அவர்கள் விருப்ப மனு பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அதிமுக தலைமையகத்தில் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு நபர்கள் இந்த வரிசையில் காத்திருக்கும் காட்சியை நம்மால பார்க்கலாம். தொடர்ந்து ஏற்கனவே இன்று காலையிலிருந்து குறிப்பாக சொல்ல முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்களும், முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று இந்த தொடங்கக்கூடிய நிகழ்வு என்பது அதாவது அவைத்தலைவர் KP முனுசாமி தொடங்கியப்பாரா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த கூட்டம், அதாவது இந்த வரிசை என்பது இருக்கிறது. அதை தொடர்ந்து ஆர்வமுடன் அதாவது வரக்கூடிய தொண்டர்களும் அதிமுக உறுப்பினர்களும் அவர்கள் ஆர்வமுடன் காட்சி பார்க்க முடியும். வரக்கூடியவர்கள் அதாவது ஓட்டர் ஐடி மற்றும் ஆதார் எண், கட்சியுடைய உறுப்பினர் பதிவு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் கொண்டு வருமாறு ஏற்கனவே கட்சி தலைமை தொண்டர்கள் அறிவித்திருக்கிறது. அதற்கேற்றால் அனைவருமே அந்த ஆவணங்களை கொண்டு வந்து வரிசையில் காட்டும் காட்சியை நம்மால பார்க்கலாம். அடுத்தடுத்து தொண்டர்கள் வந்து குவிந்தவண்ணம் இருக்கிறார்கள். சலோமி. நௌசாத், அதிமுக சார்பாக இன்று விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் இந்த தேர்தலையொட்டி இளம் தலைமுறையினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? அது தொடர்பாக சொல்லுங்க. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 4 முனை போட்டியாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு இளைஞர்கள் குறிப்பாக அதிமுகவாகட்டும் TVK மற்றும் பல்வேறு கட்சிகள் இந்த முறை 4 முனை போட்டி. இது அதிகப்பட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எப்படி TVK பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக உள்ளே அதாவது கட்சிக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க வாய்ப்பு வழங்கும் ஒரு சூழல் இருக்குதோ அதே போல அதுக்கு சரிசமமாக திமுக இரு கட்சியிலுமே இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற சூழலும் எழுந்திருக்கிறது. அதற்கேற்ற போல் பல்வேறு மூத்த அமைச்சராகட்டும், மூத்த சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அவர்கள் விருப்பம் கொடுத்தாலும் கூட பல்வேறு இளைஞர்களும் வருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கேற்ற போல்தான் இந்த அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த முதல் நாள் என்பதால் இந்த முதல் நாளில் பார்க்கும்பொழுது மூத்த அமைச்சர்கள், மூத்த
சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், இந்நாள் மாவட்ட செயலர் பல்வேறு நபர்களே இந்த பகுதியில் குவிந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மாவட்ட செயலர் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் பல கேள்வி. சார், ஒரு மாவட்ட செயலாளர் வரக்கூடிய வரைவோலையை காட்டுறது பார்க்க முடிகிறது. 15,000க்கான அந்த வரைவோலையை காட்டுகிறார். இதேதான் அனைத்து உறுப்பினர்களும் வரக்கூடியவர்கள் இந்த வரைவோலை கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களும் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அடுத்தடுத்த நாட்கள் கிட்ட 9 நாட்கள் கால அவகாசம் இருப்பதால் 9 நாட்களில் அதிகமான இளைஞர்கள் வருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் இன்று காலையிலிருந்தே இங்கே குவிய தொடங்கி இருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌசாத்.